யாச்சி நான் டான்ஸ் கிளாஸ் போலான்னு இருக்கேன். என்ன சொல்லுதிய? டான்ஸ்க்கா? இந்த நாட்டியானதுக்கா? என்னத்துக்கு இந்த வயசுக்கு பிறகு கடந்து ஆடிக்கிட்டு? யாச்சி ஆசையா இருக்கு வாச்சி. நான் சின்ன பிள்ளைல நல்ல டான்ஸ் ஆடுவேன். ஒருக்க பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது நல்ல டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிக்கிட்டு இங்க பார்க்க வருவாவியல்ல, அதுல பாதர் 10 ரூபா குத்தி விட்டாரு. நல்லா ஆடுவேச்சி. பின்ன அப்படி போய் படிப்பு கேட்டு இந்த மனசுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் போச்சு. கல்யாணம் கெட்டுன்னு மூளையில வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா நல்ல விருப்பம் உண்டாச்சு டான்ஸ் ஆட. எப்படியாவது டான்ஸ் கிளாஸ் போய் டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசாச்சு. கொல்ல குத்தி விட்டாரு பத்தியா 10 ரூபா. அந்த பாதரை சொல்லணும். சரி என்னத்தையும் செஞ்சு தொலை. மாப்பிள்ளை இப்போ வருவா மட்டும் நேரமான மாதிரி இருக்கும். இப்ப வருவாரு, சாப்பிடுற நேரம் வருவாரு. அந்த கண்டுக்கிடவே கூடாது. எது முறைக்கவா செய்யா? முறப்பாரு. என்ன செய்யறதுக்கு அடி வாங்குறதுக்கு தான் நான் இருக்கமில்ல. என்னை அடிச்சு கொல்லதுக்கு அவர் இருக்காரு. அவர் முறைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எடி நான் சும்மா லாட்டி போறேன். இனி இதை இந்த அடிச்சதையே ஒரு 10 வருஷத்துக்கு கடந்து பாடுவா. தெரியாம ஒரு அடி அடிச்சுட்டேன். ரொம்ப கடந்து இது பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கா. விளையாடுவா. கூத்து விளையாட்டு தானே காட்டிட்டு கடக்கா விளையாட்டு. இல்ல ஆமா வந்துட்டாளா? யாருன்னு தெரியல. சரிண்ணே, சரி நான் பார்த்துட்டுனே சரிண்ணே பொண்டாட்டின்னு. என் மவனையே பிரிச்சுட்டாளா என்கிட்ட இருந்து. இந்த வள்ளியை நான் விட மாட்டேன். ஏம்மா அண்ணன் தானங்க நிக்கா, அண்ணன்ட்ட பேசுவா. அண்ணே மைனியை தேடிட்டு நிப்பவன் நினைக்கேன். அந்த வியாதி எடுப்பான்ட்ட நான் பேச மாட்டேன். இன்னையும் ஆடி அவன் எனக்கு மவனு இல்ல, நான் அவனுக்கு அம்மையும் இல்ல. எதுக்குல அழுதுட்டு இருக்க? என் பொண்டாட்டிய யாரோ கடத்தி பைக்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டாளா? பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாவ. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரும் தான். என்னெல்லாம் சொல்லுதா? என் மருமவளை காணுமா? ஐயோ மைனி எங்கனே போனவ? எல்லாம் உங்களால தான். இனிமேல் நீங்க யார்கிட்ட பேசக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்கு போயிருங்க. ஏல அப்படி சொல்லாதல. என் மருமவ அடிச்சாலும் பிடிச்சாலும் மருமவ தானல. ஐயோ எங்க எடி வா போய் தேடுவோம். நான் எங்க போய் தேடுவேன்? வள்ளி என்னம்மா அண்ணன் இப்படி சொல்லுதாவ? ஏடி நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவளை கொடுத்துருவோம் மட்டி. இல்லைன்னா நம்மளாலதான் குடி போச்சுன்னு நம்ம கிட்ட கிடந்து ஆடுவான். ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆமாமா என்ன ஆனாலும் இன்னைக்கு நம்ம தேடுவோம். எதுக்குல என்னைய பிடிச்சி இப்படி உட்காந்து வச்சிருக்குதியா? இங்கே உனக்கு மரியாதையா விட்டுரு. நானே வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கேன். என் மாப்பிள்ள தேடிட்டு இருப்பாரு. உன் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணது சொன்னா போன் பண்ண மாட்டேக்க. அவனுக்கு போன் பண்ணி நீ எல்லாத்தையும் கேளு. 20 லட்சம் ரூபாய் கையில தந்தாதான் உனைய விடுவோம். 20 லட்சமா? முதல்ல 10 லட்சம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன 20 லட்சங்க? நம்பரை நான் பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். நம்பர் ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது. புருஷன் நம்பர் ஞாபகம் இல்லையா அந்த பொம்பளைக்கு? புருஷன் தானே. யோ கிளவா, உமக்கு இந்த வயசுக்கு பிறகு கடத்தல் வேற. வாயில அறுப்பு வந்துரும். புருஷன் நம்பரோ பொண்டாட்டி நம்பரோ அவருக்கு எனக்கு சண்டை. அதனால நான் டெலிட் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இனி தேடினாலும் கிடைக்காது. எனக்கு நம்பர் தெரியாது. ஒரு பயிலு கடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத மாதிரி பேசுது. என்னைய உடுங்க தயவு செஞ்சு. 20 லட்சம்லாம் தர அளவுக்கு நாங்க வசதி இல்லையே. மாப்பிள்ள தரவும் மாட்டாரு. லேய் அந்த துணி எடுத்துட்டு வந்து அவ கையையும் காலையும் கெட்டி வாய்க்குள்ள பொத்தி விடு. மூச்சு அடக்கியாவது பணத்தை தருவா நமக்கு. ஆமா நான் எடுத்துட்டு வரேன். பைத்தியார பயிலுல என் மூச்சு அடக்குனா நான் எப்படி பணம் தர முடியும்? என்னையே கடத்தி வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லாத நான் என்னத்தையே கொண்டு தருவேன். கிற்கொண்டா ஏற்பாடுவோம் பல இருக்கோ. கடவுளே மாறியாத்தா, இவனுக்கு சுத்தமா அறிவில்லை போல இருக்கே. ஐயோ கடவுளே, நான் எப்படி இந்த கூட்டத்துல இருந்து தப்பிப்பேன்? ஐயோ நான் வேற என் மாப்பிள்ளைக்கு நம்பரை பிளாக்ல போட்டிருக்கேன். சண்டை போட்டுட்டு இப்போ போன் போட்டா எடுக்கவும் மாட்டான். சண்டை போட்ட சந்தோஷத்துல ஊர் சுத்திட்டு கிடந்தாமனா போன் எடுக்க மாட்டானே. இந்த கூட்டத்துல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? வேலைக்கு கிளம்பிட்டேன். டீ போயிட்டு வரேன். ஆமா உனக்கு என்ன அந்த கவலை? இருந்து பாடு பேசு. கதை பேசுனா போதும். மாப்பிள்ள தின்னா என்ன செத்தா என்ன? என்ன ராசமலன்னு என்ன அப்பு? ஏன் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? பொண்டாட்டி சண்டை போட்டா என்ன? எடி அவன் இங்கதான் இருந்தா? அவ இங்க இருந்தா அப்புறம் இந்த அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. யா அப்ப சொன்னம்ல வீட்டுக்கு
ஒளிஞ்சு கிடப்பா. அங்கதான் இருக்கா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. அவ வந்தானா உள்ள ஒளிஞ்சுக்கிடுவேக்கா, வரமாட்டோம்னு. என்னாச்சு பாக்கலையா? போப்போ அப்படி தேடி பாரு. ஐயோ அந்த கூத்தையான் கேக்குதிய. அவ அந்த லதா வீட்டுக்கு போற வழியில எவனோ 2 பேரும் கடத்தி பைக்ல எடுத்து வச்சுட்டு போயிட்டாவளா. பார்த்துட்டு இருந்தவ சொல்ல, ஐயோ பொண்டாட்டியே காடல கடத்திட்டாவளா. கடத்தி எப்படி கடத்திட்டாவண்ணா? ஐயோ யாரு கடத்தினான்னு தெரியாதா? என்ன தலை சொல்லுவ? கடத்த அளவுக்கு ஊருக்குள்ள எங்க கிட்ட வாரா? ஆனா பியாயோட படல போலீஸ்ல சொன்னியா? சொன்னவ யாரு? எங்க போலீஸ்ல சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒரு புக்ல தேடி பாப்போம் வாங்க. சரி சரி அழாத, நீ அழாத. அப்ப நீ அழாத, இங்க ஊருக்குள்ளதான் எங்கேயாவது நிப்பா. அழாத, நீ கிடைச்சிரும். பத்திராளி நீ போ, கூட போய் எங்க ஆளாளுக்கு ஒரு வீடு வீடா போய் பாருங்கோ. கடந்து அழுதுட்டுலாம் கிடக்காவே. நீ போய் பார்த்துட்டு வா. சரிங்க, நான் போறேன் யாச்சி. எட்டி ஊருக்குள்ளேயே ஒருத்தன் வாடாமனா அங்க ஊர்க்கார பையன் எவ்வளவு 500 1000 பிடிச்சிட்டு பாடுவா. வா ஊர் அந்த வய பக்கம் காட்டு பக்கமா தேடி பண்ணி வா. போ அவிய ஒரு பக்கம் தேடுவா, நீ ஒரு பக்கம் தேடு போ. சரிண்ணே. ஒருவேளை மாப்பிளைய பயமுறுத்ததுக்கு அவளே ஏதாவது செய்வாளோ என்னன்னு தெரியலையே. என்னையாவது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வாங்க போவோம். பத்திராளி பார்த்துட்டு என்னன்னு போன் போடு. சரியா? சரி சரி சரி. எட்டி பத்திராளி லட்சுமி போனா நீங்க வாங்க ஆச்சி. எப்படிதான் ஊருக்குள்ள இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டாவளா எப்படி? நான் பாக்கும்போது அவன் ஓடிட்டான். வண்டியில கூட போனானே. வள்ளி கத்துனா. நம்ம ஒத்த பொம்பளையா இருந்து எப்படி அவளை காப்பாத்த முடியும்? எங்கன போய் தேடுறதுக்கு? வள்ளி ஏட்டி வள்ளிய மட்டும் பாக்காதடி, லட்சுமி கடந்தான்னா அவளையும் பாருட்டு. பத்திராளிக்கா, ஏட்டி வள்ளி களவு போயிட்டால மட்டும் தெருவா தேடிக்கிட்டு தெரியும், ஆளை பிடிக்க முடியல. ஏக்கா வள்ளி களவு போகும்போது கிட்ட இருந்து பார்த்ததுன்னா 2 பேர் பைக்ல வந்தாக்கா ஒரு அந்த நம்ம ராசமலையில வச்சிருப்பாவி இல்ல, எப்பமாவது ஒரு சூட்டி இத ஒரு ப்ளூ கலர்ல நீல கலர் அது போல ஒரு பைக் பத்துக்கோங்கக்கா. வந்தானுவோ இவ என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு தெரியல, லபக்குன்னு தூக்கி நடுவுல வச்சு கூட்டு போயிட்டானோக்கா. அவ கத்துன்னு கத்துனா ஒத்த பொம்பளையா இருந்து நம்ம எப்படி பிடிக்க முடியும்? நான் வள்ளின்னு கூப்பிட்டே வண்டி பறந்துட்டு. வண்டி ப்ளூ கலர்லயே இருந்தது. எங்க போய் தேடுறதுக்கு? ஆளுவ எப்படி இருந்தாலும் பாத்தியா? ஆளுவ இருந்தா மட்டும் தேடி பிடிக்கவா முடியும்க்கா? ஆமாட்டி எங்கன பெட்டி கேடதுக்கு. எது எவ்வளவு துப்பு கிடைச்சா சொல்லுங்க. சரியா? நாங்க போறோம். பத்திராளி வாட்டி நீ யாரா கடட்டி வா, போய் தேடி பாப்போம். ஆமாக்கா நீங்களும் தேடுங்க, நாங்களும் 4 பேர்ட்ட சொல்லி வைக்கோம். யாரு கண்டையாவது மாட்டினான்னு சொல்லுவல்ல. அது சரிதான். சரி நாங்க போய் தேடுத நேரத்தை வீணடிக்காண்டா. யாச்சி உங்கள லட்சுமி தேடிக்கிட்டு கிடந்தா கேட்டேல, எங்கேயாவது பார்த்தா சொல்ல சொன்னா. அது பிள்ளைல மரலுக்கு இருப்பு கொள்ள மாட்டுவாங்க. எங்கிட்ட இருக்கா? அவ வீட்டுக்கிட்ட தான் இருக்கா. சவத்து உதிந்த நாய்க்கு பயந்து போயிட்டே சாவ வேண்டியதா இருக்கே. பத்திராளி அவ வீட்டு முன்னாடி போ. ஆச்சு ஒரு நாடகத்தை நடத்திட்டு போறேன். எவனோ நம்ம ஊருக்கார பயிலாதான் இருப்பான்னு நினைக்கேன். இவ்வளவு தைரியமா ஊருக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிருக்கானே. அவளு ஒன்னு அடிச்சிட்டு கடப்பாளுவாட்டி. அது என்னது, அந்த பீடியா எடுத்து போன்ல போட்டு பியூஸ் வரது கண்டி பண்ணுவாளுவா. நடிப்பு தான் எல்லாவளும். அதத்தான் நானும் சொன்னேன் லட்சுமி. சொல்லி இப்ப பாரு. என் பாஜாச்சி, என் பாரி மனசு, என் மேல இருக்க கோவத்துல நீ வள்ளி ஆள் வச்சு கடத்துட்டாட்டி. அம்மா ஐயே என்ன சொல்லுதாவ? வாமா வள்ளி களவு போயிட்டாளவா? நீ தானட்டி ஆள் வச்சு கடத்திருக்காவல. எது உடனே நான் சும்மா விட மாட்டேன். எது எங்க மேல இருக்க கோவத்துல நீ வள்ளியை தூக்கிட்டு போயிட்டா. எங்களுக்கு தெரியாது நினைச்சாட்டி. அப்படி என்னட்டி பத்திராளி? ஆமா 2 பேரை வச்சு வண்டியை வச்சு கடத்த சொல்லிருக்கல லட்சுமி. நீ எங்களுக்கு தகவல் வந்துட்டு. நீ ஓட பக்காத, நீ தான் கடத்த எங்களுக்கு தெரியும். வட்டி பத்திராளி புட்டி செயல கொடுப்பாவல. பத்திராளி புட்டி கட்டி வள்ளிய கடத்த வச்சிருக்கா. புட்டி கட்டி அப்படி ஓடி தெரிச்சுக்கிட்டு பியாடி எடுப்பா. என்னவே பாடா படிச்சுட்டா 2 நாளைக்கு. யாச்சி நீங்க பெரிய ஆளா இருக்குதே லட்சுமி. எப்படி வாங்கிட்டு வந்து தப்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா முட்டி. நல்ல வேலைக்கு வள்ளி களவு போடாகும். எப்படி ஓட விட்ட பத்தியா? சிமிச்சா சிரிக்கி மாமாவில விட்ட மாட்டேனா இருக்கு. இன்னும் ஓட விடுவேன். யாச்சி இன்னைக்கு முழுக்க கக்கூசுல தான் கடப்பா பயந்து போலீஸ்னு அவ உங்களை ஒளிய வச்சு நீங்க அவளை ஒளிய வச்சிட்டியா? தேவதான். அடி வா வள்ளிய தேடுவா. வாங்க வள்ளிய. ஆமாட்டி வாட்டி வள்ளி எங்கடா வீட்டுக்குள்ள கடந்தே சத்தம் தான் வள்ளி. இவ
உண்மையிலேயே கடத்திருக்காவியலா இல்ல மாப்பிளைக்கு பயந்து எனக்கு சொல்லிட்டு கடக்காலன்னு தெரியல. என்ன இளவ கடவுளுக்கு தான் வெளிச்சம். போவன் காடு காடா போய் தேடுவாங்களே. வள்ளி, ஏடி வள்ளி.